ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா காலையிலேயே பூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறாங்க. அவங்க அம்மா கடைக்கு தான் போறாங்க. ஏய், என்ன மீனா இவ்வளோ வெள்ளனமே வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இன்னைக்கு நிறைய பேர் பூ கேட்டிருந்தாங்க, அதாம்மா சாப்பாடு செஞ்சு வச்ச உடனே கிளம்பிட்டேன். எல்லாரையும் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மீனா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லைம்மா, இனிமே போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு வேகமா எல்லா இடத்துக்கும் பூ கொடுக்க போயிடுறாங்க. மறுபடியும் மீனா அவங்க அம்மா கடைக்கு வராங்க. மீனா, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? சாப்பிடலையா? மணி 11 ஆக போகுது. என்ன மீனா இப்படி திரியிற? இல்லம்மா, இன்னைக்கு நிறைய இடத்துல பூ கொடுக்க வேண்டியிருந்துச்சா, அதான் பூ கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் போக எனக்கு ரொம்ப பசிக்கலம்மா. நைட்டே ஒரு மாதிரி நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருந்துச்சுமா, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இரு, இந்த ஜூஸ் எடுத்துட்டு வரேன், கரும்பு ஜூஸை அப்படின்னு மீனாவோட அம்மா கரும்பு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா மீனா கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. பக்கத்துல இருக்க அம்மா சொல்றாங்க, ஏமா, சாப்பிடாத பிள்ளைக்கு கரும்பு ஜூஸை கொடுத்தா வாந்தி வராதா என்ன? அதான் புள்ள வாந்தி எடுத்திருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா, மா, கண்ணெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி வருதுமா அப்படின்னு செத்த நேரம் இங்க உட்கார்றேன் அப்படின்னு உட்கார்றாங்க. போமா, போய் மோர் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனாவோட அம்மா, நான் மோர் வாங்கி தரட்டுமா மீனா? நீ மோர் குடி, வாந்தி வர்றது சரியாயிடும். காலையிலேருந்து சாப்பிடாம தெரியுற, அதான் வாந்தி வந்துருச்சு அப்படின்னு மீனாக்கு மோர் வாங்கி கொடுக்குறாங்க. அப்பவும் மீனாக்கு வாமிட் வருது. தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மீனாவோட அம்மா பதறி போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணிடுறாங்க. மீனா ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. என்ன ஆச்சுமா? என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்த? அக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா, டாக்டர் டெஸ்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க, ரிப்போர்ட் சொல்லட்டும். சீதா, இந்த நேரத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான இடம், நான் போகணும் சீதா. அக்கா, டாக்டர் செக் பண்ணியிருக்காங்க, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு போவேன். அதான் நீயும் அம்மா இருக்கீங்கல்ல, என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்க. நான் அந்த இடத்துல போய் பூ கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போறேன். மத்தியான சாப்பாடு வேற சமைக்கணும் அப்படின்னு மீனா பதட்டத்தோட கிளம்பிடுறாங்க. என்னம்மா இவ இப்படி இருக்கிறா, டாக்டர் கூட பார்க்காம போயிட்டா அப்படின்னு சீதாவும் வருத்தத்தோட சொல்றாங்க. சரி விடு சீதா, நாம 2 பேரும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சீதாவும் மீனாவோட அம்மாவும் டாக்டரை போய் பார்த்துட்டு, சரி வா, நேரா மீனாவோட வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. சீதா முத்துக்கு கால் பண்ணி, அக்கா மயங்கி விழுந்துருச்சுங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், கொஞ்ச நேரத்துல தெளிவாயிட்டு வீட்டில் வேலை இருக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு, நான் இதோ வரேம்மாம்மா அப்படின்னு சீதா சொல்றாங்க. முத்து, என்னது மயங்கி விழுந்துருச்சா மீனா? நான் இதோ வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு முத்துவும் வீட்டுக்கு போறாரு. மீனா வீட்டில் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா மீனாவோட அம்மா சீதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னம்மா, எதுக்குமா நீ இங்க வந்த அப்படின்னு மீனா பதட்டத்தோட கேட்குறாங்க. கா, என்னக்கா, உன் வீடு தானே இது, அம்மா வந்தா எதுக்கு இப்படி பேசுற? என் வீட்டில எல்லாம் அம்மா வந்தாங்கன்னா என் மாமியார் அவ்வளோ அன்பா வரவேற்பாங்க, நாங்க மட்டும் வரலக்கா, இந்த பாரு பூக்கட்டுற எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. இத பாக்குற விஜயா, ஆமா என்ன இங்க மத்தியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன ஓசியில சோறு போடுறோன்னு மீனா ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாளா என்ன? எல்லாம் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நாக்குல முள்ள வச்சுக்கிட்டு விஜயா பேசுறாங்க. மீனாவோட அம்மா சொல்றாங்க, சம்மந்தியம்மா, உங்க வீட்டுல சாப்பிட்றதுக்காக நாங்க வரல, நாங்களே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு? என்ன அவசியம் இருக்குது? நீங்க எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்க? சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம், நாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பாடு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பலகாரம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேபிள் சேரெல்லாம் ஒதுங்க வச்சு கீழே பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு சீர்வரிசை மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க கூட வந்தவங்க எல்லாரும். விஜயா உடனே, என்ன இது, இங்க என்ன விசேஷத்துக்கு செய்யற மாதிரி இப்படி செய்றீங்க? என்ன நடக்குதுங்க? ஏ மீனா, என்ன நடக்குது அப்படின்னு அதட்டி கேக்குறாங்க விஜயா. மீனா உடனே, இல்லத்த, எனக்கே எதுவும் தெரியாது. முத்துவும் வீட்டுக்கு வந்தோடனே, தோ மாப்பிள்ளையும் வந்துட்டாரே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. கூட வந்திருக்க எல்லாரும் முத்துவை கேலி பண்ணி மீனா பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கா, என்னக்கா, எதுக்காக இப்பெல்லாம் செய்றீங்க? தம்பி உட்காருங்க, இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இருக்குது. மீனா உங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறா, உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்க போதாம்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்க எல்லாரும் முத்துவை கேலி பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. இந்தாங்க தம்பி, இனிப்பு சாப்பிடுங்க. கா, எதுக்குக்கா இனிப்பு? இந்த இனிப்பா?
கா, இந்த இனிப்பு கிறிஷுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. அட, நீங்க வேற தம்பி, யாரு பெத்த பிள்ளையோ அதுக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க சாப்பிட்ற இனிப்பை தட்டி விடாதீங்க. அட, அந்த பிள்ளைக்கு கொடுத்து வைக்கலங்க தம்பி. உங்ககிட்ட வளர்ந்துருந்தா நல்லா வளர்ந்துருக்கும். பெத்தவ ஒரு ராட்சசி போல இருக்கு. தானும் பக்கத்துல வச்சு வளர்க்க மாட்டா. நீங்க வளர்க்குறத பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அந்த பையன் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சுப்புட்டா. நீங்க எதுக்கு அடுத்த வீட்டு பிள்ளைய பத்தி பேசுறீங்க? உங்களுக்கே ஒரு பிள்ளை வரப்போதே. மீனா உண்டாயிருக்குது, சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை உட்கார வச்சு கன்னத்துல சந்தனமெல்லாம் பூசி பூமாலையெல்லாம் போட்டு நலங்கு வைக்கிறாங்க. இதை பார்க்குற ஸ்ருதி, ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் மீனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறத பார்க்க எனக்கே குழந்தை பெற்றுக்கலாம் போல தோணுது மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீயும் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி சொன்னா உனக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்வோம்ல. ஆனால் ரோஹிணி சொன்னாங்க குழந்தை பெற்றுக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம்னு. முதல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து 10 மாதம் வரைக்கும் அவ்வளோ பெரிய நரக வேதனை, ஜெயில் தண்டனை, அதை விட பெரிய கொடுமைன்னு சொன்னாங்க. அட, யார் அப்படி சொன்னது? அது எவ்வளோ பிள்ளை பெற்றவ தானே சொல்லணும் அப்படின்னு கூட வந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க. ரோகிணி உடனே, இங்கே பாருங்க, உங்கள் விஷயத்த மட்டும் பேசுங்க. ஸ்ருதி, எதுக்கு எதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்க. மீனா, பாத்தியா, கிரிஷ் நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்தான். இப்போ நம்மளுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது. ஏன் தம்பி, போன அந்த பிள்ளைய பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னாங்கல்ல, பெத்தவ கண்ணுக்கு முன்னாடி தான் பிள்ளைய அடுத்தவங்க கொஞ்சி வளர்க்குறத பொறுத்துக்க மாட்டா. அதனால தான் அந்த பிள்ளை உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவ உங்களை விட்டு தள்ளி வைக்கணும்னு நினச்சிருக்கா அப்படின்னு வர்ற அம்மா பேசுகிறாங்க. முத்துக்கு மண்டையில் பல்ப் எறிகிற மாதிரி ஞானோதயம் பிறக்குது. கா, என்ன சொன்னீங்க? நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கக்கா. பெத்தவ கண்ணு முன்னாடி அடுத்தவங்க அவ பிள்ளைய கொஞ்சறது பொறுக்கல அவளுக்கு. மீனா, கரெக்டான பாயிண்ட் இந்த அக்கா சொன்னது அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. வந்தவங்க நலங்கெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறி ரொம்ப சந்தோஷமா மீனா கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்லிட்டு வீட்டையே குதூகலமா மாத்தி விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. முத்து சொல்றாங்க, மீனா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்பதான் எனக்கு ஸ்வீட் கொடுத்தான், அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி. செல்வம் என்ன கேட்டான், நீ எப்படா பெத்துக்க போறேன்னு சொல்லிட்டு. இதோ நல்ல செய்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக ஒரு குழந்தை. என் மேல அன்பு செலுத்தாத எங்க அம்மா என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அதை விட 100 மடங்கு அன்பு என் பிள்ளை மேல வைப்பேன். என் பிள்ளையை எப்படி எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் கிடைச்சிருக்கு மீனா. வந்த அக்கா சொன்னாங்க பாத்தியா, பெத்தவ கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் அவ பிள்ளைய கொஞ்சறத அவளுக்கு பொறுக்க முடியலன்னு சொன்னாங்க. அப்படின்னா கிறிஷோட அம்மா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னா அது துபாயில இல்ல, நம்ம பக்கத்திலே இருக்கு. ஆமாங்க, கரெக்டு தான் நீங்க சொல்றதும். கிறிஷோட பாட்டி சொன்னாங்க பாத்தீங்களா, நீங்க ரவுடித்தனம் பண்றீங்கன்னு. கிறிஷ் அம்மா துபாயில இருந்தா நீங்க ரவுடித்தனம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதுக்கு எப்படி தெரியும்? அத்தையும் மனோஜும் வாய்க்கு வந்தபடி உங்களை ரவுடின்னு பேசுறத அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து மீனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம கிறிஷ் கூட பேசுறதையும் பழகிறதையும் யாரு நம்ம பக்கத்துல இருந்து வாட்ச் பண்றது? நம்ம வீட்டுல இருக்கிறது பழகுறலும் பார்லர் அம்மாவும். பழகுறலு இல்ல, வெள்ளந்தியான மனசு. ஒருவேளை பார்லர் அம்மாவா இருக்குமோ? என்னங்க சொல்றீங்க? ரோஹிணி கிறிஷோட அம்மாவா? இதை என்னால ஒத்துக்கிறவே முடியலையே, நம்ப முடியலங்க. மீனா, நீ நம்பித்தான் ஆகணும் சில விஷயங்களை. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. பார்லர் அம்மா பயங்கரமான கேடி. இப்படி இருக்காதுன்னு நம்புறத விட இருக்கலாமா அப்படின்னு சந்தேகப்படணும். இப்ப எனக்கு முழுசா சந்தேகம் வந்துருச்சு. கிறிஷு ராத்திரி தூங்கும்போது உன்கிட்ட படுத்திருந்த பையன் எப்படி பார்லர் அம்மா ரூமுக்கு போனா? தினம் அங்க போனான். கிறிஷை பார்த்துட்டு பார்லர் அம்மாவோட நிறைய நடவடிக்கைகள் மாறுச்சு. கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுச்சு. நாம தத்தை எடுத்துக்கணும்னு சொல்லும்போது கிறிஷோட பாட்டி அமைதியா இருந்தவங்க அடுத்து பேய் மாதிரி கத்துனாங்க. இப்ப கூட கிறிஷோட பாட்டி கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. எனக்கு ஊர்ஜிதமா தெரிஞ்சு போச்சு, பார்லர் அம்மா தான் கிறிஷோட அம்மா. இத ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு முத்து சவால் விடுறாரு. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.